Hello guys, welcome back to the channel VAAIDHAAN. நான் உங்க சூர்யா. ஸோ நம்ம பொதுவாகவே வந்து ஃப்ரைடேஸ் வந்து vlogs-ஆக போகும். மற்றபடி வேறு ஏதாவது நம்ம ஜாலியாக ஏதாவது பண்ணோம்னா அது வந்து வெட்னஸ்டே வந்து போடுவோம் இல்லையா? லாஸ்ட்டாக ஃப்ளிப் பாட்டில் சேலஞ்ச் போட்டுருந்தேன் அந்த மாதிரி. சரி இந்த மாதிரி ஏதாவது பசங்களை வச்சு ஏதாவது கண்டென்ட் தேடலான்னும் போது நூடுல்ஸ் நமக்கு நிறைய வகையான நூடுல்ஸ் பார்த்துருப்போம். அதை நம்மளே செஞ்சு எது நல்லா இருக்குதுன்னு ரேட் பண்ணலாமே அப்படிங்கிறது தான் தோணுச்சு. அதுதான் இன்றைக்கி நாம் என்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன நூடுல்ஸ் இருக்குது, அதில் எதை டேஸ்ட் பண்ணி எது சூப்பராக இருக்குதுன்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் ஐடியா இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி இன்னொரு வெட்னஸ்டே போட்டுட்டா போகுது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்னா இந்த சேனலை ஷேர் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிராண்ட் வந்து இந்த கவரை பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல கப்பி தான் ஆரம்பிக்க போகிறோம். எடுமா மசாலா எடுமா. முதல் முறை பார்ப்போம். சொதப்பிக்கிச்சுன்னா காக்கா சூப் வச்சு எல்லாருக்கும் ஊற்றிடணும். மேகி கூட செய்ய முடியாத ஒரு மக்கா நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், அடியில் போட்டவர் வந்து நல்லா குக்கி ஆகிட்டாரு. எல்லாமே கேக்குமா? ஓகே, தண்ணி வந்து நல்லா கொதிய வந்துருச்சு. நீங்க வந்து இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சமமான இடத்துல போட்டுங்கம்மா. மசாலா போடுங்கம்மா. இருமா என்ன ஒத்தரா போடலாம். ஏமா இப்படி இது கொஞ்சம் கிட்ட வந்து எடுத்துக்கோ. கலருங்க. ஓகே, இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? குழம்பா? டேய், என்னன்னா இது வரைக்கும் நான் எனக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்த நூடுல்ஸில் வந்து தண்ணியும் இதுவும் ஜெல் ஆகிடும். தண்ணி நிறைய ஊற்றிட்டோமா? நான் இது போட்டுடலாம்ண்ணா. நான் அது போட்டுடலாம். இல்லை இல்லை, ஊறும். ஆரம்பிச்சல பேசுறது மட்டும் இது பண்ணி இதில் என்னடா தேடுகிறாய்? இப்போதான் அந்த மசாலா வந்து கரெக்டாக ஜெல் ஆகுது. டேஸ்ட் பாருங்க. இப்பி ஸ்மெல் அப்படியே வருது. அந்த டேஸ்ட் அப்படியே வந்து ஏன்னா மசாலா போட்டு செஞ்சா அப்படிதானே இருக்கும். உங்களுக்கு வேணுமா? நான் ஊதிட்டேடா. ஏய் இருடா, இன்னும் ஊத்தவே இல்லடா. இருடா. ஓகே, இருக்குது. இறுகி முடிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு என்னன்றதை சொல்லலாம். வச்சிருந்தேன் ஒன்று வந்து நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து அப்புறமா செஞ்சு லாஸ்டா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு மாதிரி. நீ பண்ணிட்டு தானே சொல்லிட்டு டபுள் மசாலா சூப்பரா இருக்கு. நீ பாரு, நீ நான் சமைக்கிறதா சமையல். ஓகே, ஸோ முதல் மேகி அதாவது முதல் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த தட்டு கொஞ்சம் இப்படி எடுத்து வைங்க. அடுப்பு மேலே என்னடா நான் சமைச்சதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆகுறீங்க? இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட போற நூடுல்ஸ். சூப்பரா இருக்குல்ல? ஆரம்பிக்கலாம். எனக்கு எனக்கு ரொம்ப சாப்பிட கூடாது. பரவாயில்லை. ஏய் ஏய் இல்ல இல்ல நார்மலா சூடுமா. அதுலயேமா கையை விட்ட? தாத்தா தெரிக்குது, தாத்தா தெரிக்குது, தாத்தா தெரிக்குது, தாத்தா தெரிக்குது, தாத்தா தெரிக்குது. இது தலையில வச்சா மாட்டிக்கும். அது கொஞ்சம் ஆறிச்சுன்னா எல்லாரும் டேஸ்ட் பண்ணலாம். ஆச்சா, இப்போ அடுத்தது வந்து அடுத்து எதுப்பா செய்யலாம்? அணில் செய்யலாமா? போட்டுறாதீங்க, போட்டுருமா. அப்படியே போடு, உடைக்காதம்மா, அப்படியே போடுமா. தூள் இது மஞ்சள் கலர்ல இருக்கு. மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆரஞ்சுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்பா சூடா இருக்கு பாத்து. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. வெரி வெரி டேஸ்டி.
இது எதனா வாசனை வருதாடா? எனக்கு ஸ்மெல் வரலடா. சூப்பரா இருக்கு. என்னடா சொல்றீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இப்பி சாப்பிட்டோம் இல்லையா, டேஸ்ட் வைஸும் சரி ஸ்மெல் வைஸும் சரி கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அதோட பிரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இதை விட கம்மியா இருக்கு. இது கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கு. பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி. இப்போ அந்த ஸ்மெல் எனக்கு தெரியுது. இது சின்ன பாக்கெட்டே 10 ரூபாய் இது. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து நிசின் அப்படின்ற ஒரு பிராண்டு. அதில் வந்து கெக்கி ஹாட் அண்ட் ஸ்பைசி. ஸோ இதுதான் வந்து அந்த பிராண்டோட பேரு. இந்த நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னா, இது வந்து அந்த டிபிக்கல் சைனீஸ் நூடுல்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நூடுல்ஸை போட்டு வேக வச்சிடணுமா, அதுக்கப்புறமா எடுத்து அந்த சீசனிங் வந்து இப்போ ஒரு பேக்கெட்டுக்கு இந்த மாதிரி சீசனிங் அந்த பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தனியாக போட்டு நம்ம கிண்டிக்கணும். அதனால முதல்ல வந்து வேக வைக்க ஃபுல்லா. அதனால வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வேக வச்சிருவோம், அதுக்கப்புறமா போட்டு வந்து கிண்டிக்கலாம். ஆச்சா? மீன் வாயில் இந்த ஸ்பூனை காணோம். ஆமா. ஸோ இது வந்து அந்த அணிலோடைய நூடுல்ஸ். ஸோ இதோட டேஸ்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துறேன் நான். ஓகே, இதோட டேஸ்ட் வந்து கொடுத்தீங்களா எப்படி தெரியுமா இருக்கு இதோட டேஸ்ட்? இந்த 5 ரூபாய் சிப்ஸுக்கெல்லாம் ஒரு பவுடர் வருமே, மசாலா வருமே, எனக்கு அந்த டேஸ்ட் தான். ஸோ அவங்க அந்த பேப்பரில் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ப்ரொசீஜர்ஸ். ஸோ அவங்க அந்த பேப்பரில் போட்டிருப்பாங்க இல்லையா சொல்லிட்டு அது என்ன போட்டிருந்தாங்கன்னா, முதல்ல வந்து இதை வேக வச்சிருங்க, 5 நிமிஷம் இது வெந்தா போதும், வெந்ததுக்கு அப்புறமா வந்து தண்ணியை வடிகட்டிட்டு சீசனிங் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு சக்கரை எல்லாம் இருக்குதுல்ல. ஆமாடா இருடா. மாட்டினாங்களே. இல்ல இன்னும் கொஞ்சம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ரப்பரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பூண்டோட வாசனை வருது. சீஸோட ஸ்மெல்லும் மைல்டா வருது. ஓகேவா? இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கு. ஐ திங்க் இது டைரக்டாவே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். நான் ரப்பரியா இருக்குது அது ஃபுல்லா. ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், நூடுல்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கணும். செம காரம். இந்த டேஸ்டே வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. புதுசா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் 2 சாப்பிட்டதுல வித்தியாசமா இருக்கு. நான் காரமாவே இல்ல, நான் வெறும் நான் ஒண்ணு இல்ல. இந்த நக்கா தான். நான் புது ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. இது வந்து 4th நூடுல். இது வந்து 2M அப்படின்ற பிராண்ட். இது 2M உடைய கே பாம் அப்படின்றது இதோட பேரு. நாங்களே 8 வயசுல பாம் போட்டு இருப்பீங்க எடுத்து போடு மாதிரி. இந்த 2M உடைய குக்கிங் எப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்டா அந்த நிசின்ல பார்த்தோம்ல, அதுல வந்து குக் பண்ணிட்டு வடிகட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து குக் பண்ணிட்டு அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும். தண்ணி ட்ரை ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வேகணும். எவ்வளவு நேரத்துல வேகுதுன்னு பார்ப்போம்.
அல்லடா பைக்ல போய் ஓகே சோ இப்போ இதுக்கான சீசனிங் வந்து போட்டுடலாம். என்ன பண்ணனும்னா வேக வச்சேன் அதை வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டேன். நீ கொஞ்சம் கை போச்சு தெரிக்குது டக் 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 மசாலா போடுங்க. போடு எதுக்குடா It was at this moment that he knew. அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ. என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் அந்த ஹீட் வந்து அதிகமா வச்சுட்டேன். சோ அது அடி பிடிச்சிருச்சு. சொதப்பிக்கிச்சு. டேஸ்ட் மொக்க நினைச்சேன். தப்பிச்சிட்டேன். அப்ப இன்னும் கரெக்டா செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எங்க அந்த பிராண்ட் 2M ஓட K-bomb கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சோ இப்போ என்னன்னா வந்து அடுத்ததா பாப்புலரான 2 மினிட்ஸ் பிராண்ட் இது வந்து ஆரம்பிப்போம். மேகி இவங்களுடைய ப்ரிப்பரேஷன் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருக்குமே வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான் இதுக்கு. ஸோ 2 பிஸ்கெட் இதை போட்டுட்டு 2 பேக்கெட்ஸ் ஆஃப் மசாலா கரெக்டா? டேய் இதாண்டா நூடுல்ஸ்னா. ஆஹா இது வந்து இதோடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கும் அந்த ஃப்ளேவர் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்னென்னா ஒரு அந்த கேக்குக்கு அதாவது ஒரு நூடுல் கேக்குக்கு வந்து 375 ml ஆஃப் வாட்டர் அப்ராக்சிமேட்லி ஒரு கப் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு அந்த மசாலாவை கொட்டி அதை ட்ரெயின் பண்ணி இறக்கிட்டா போதும். ஃபுல்லாக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டில் எல்லாருமே அந்த மேகியோட இது அணில் நூடுல்ஸோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்குன்னாங்கல்ல. இதோட ஸ்மெல் எனக்கு அதே ஸ்மெல்லை தான் ஞாபகப்படுத்துது. எனக்கு அந்த அணிலோட ஸ்மெல் தான். ஓகே அது வேகட்டும். வெந்த உடனே எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே இது வரைக்கும் வந்து 4 சாப்பிட்ருக்கோமா? ஃபர்ஸ்ட் வந்து இப்பி சாப்பிட்டோம், அணில் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் அந்த நிசினோட கெக்கி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் அந்த K-bomb 2M ஓட K-bomb. இது 4த்துல எது நல்லா இருந்தது உங்களுக்கு? இரு எனக்கு 2 பேர் தான் கேக்குது. அணிலும் K-bombம். யாரெல்லாம் அணில்? 1 2 3 4 5 6 பேர் வந்து அணில் சொல்றாங்க. K-bomb எத்தனை பேர்? ஸோ அவங்க 2 பேர். உனக்கு K-bomb ஓகே. K-bomb வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு. காரணம் அது ரொம்ப சால்ட்டியாகவும் ரொம்ப காரமாகவும் இருந்துச்சு கரெக்டா? மற்றபடி வந்து அணில் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இப்பி வந்து ரொம்ப நார்மலான ஒரு டேஸ்ட் தான். அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி இல்லை. அணில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. எனக்கும் அணில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் வந்து என்கிட்ட 2 பிராண்ட் இருக்கு. ஒன்று வந்து டாப் ராமன், இன்னொன்று வந்து சிங்ஸோட ஷெஸ்வான். மோஸ்ட் ஆஃப் இது 2 வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னடா மேகி டேஸ்ட் பண்ணல, அதுவும் அடுத்த வீடியோவில் தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.